காலேஜுக்கு சேர்ற மாதிரியும் இருந்தது. அப்புறம் பார்த்தா அதுக்குள்ள அவசரப்பட்டு நான் மாட்டேன். அப்படி இல்லை. பரீட்சை வருதுன்னா பசங்கள்லாம் போய் சாமி கும்பிடுவான், நல்லா எழுதணும்னு. இப்போ வாத்தியாருங்க போய் சாமி கும்பிட்றான், எந்த பையனாலும் எனக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு. கோபமாவும் இருப்பாங்க, அதே சமயத்துல குணமாவும் இருப்பாங்க. ஐயாக்கு கோவம்லாம் வருமா? அது உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வீட்டு வேலைகள் இல்லாம ஐயா செய்வாங்களா? எல்லாமே செய்வாங்க. இல்லை, நீங்க சிரிச்சுன்னு சொல்றதை பார்த்தா வேற மாதிரி இருக்கே. அந்த அனுபவங்கள்லாம் புத்தகமாக எழுதலாம். சரி, இப்போ அதுக்கு நேரம் இல்லை, சொல்லிடுங்க. Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கல்யாண மாலையின் பியாண்ட் வெட்டிங் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறவர் யாரு? ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் நம்முடைய குடும்பங்களின் வரவேற்பறைக்கே வந்து நம்மை மகிழ்விப்பவர். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமமாக இருக்கட்டும் அல்லது உலகில் தமிழர்கள் வாழும் எந்த இடமாக இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் பறந்து பறந்து சென்று தமிழர்களை மகிழ்விப்பவர். 5000த்திற்கும் அதிகமான மேடைகளை கண்டவர். நல்லாசிரியர் விருதை அது மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலிருந்தும் பெற்றுக்கொண்டவர். 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை மிகச் செவ்வனே செய்தவர். தன்னுடைய இல்லாளோடு 48 ஆண்டுகளாக மிக மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பவர். அப்பேற்பட்ட புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களையும் அவருடைய துணைவியார் அருள்மொழி அவர்களையும் இப்பொழுது நாம் சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இருவரும் இங்க வந்ததுக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீங்க உங்களுடைய 50வது ஆண்டை கொண்டாட இருக்கீங்க. அந்த வகையில உங்க இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கல்யாண மாலை சார்பில் தெரிவிச்சுக்கிறேன். அம்மா சொல்லுங்க, இப்போ அவர் எந்த மேடைக்கு போனாலும் எல்லாரையும் அங்கே ஒரு 1000 பேர் இருந்தால் அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடியவர். அதே மாதிரி 3 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் பார்க்குறாங்கன்னா அவங்களும் இவருடைய பேச்சை கேட்டால் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வீட்டில் அவர் எப்படி இதே சந்தோஷத்தோடு இருப்பாரா, இல்லை உங்களை எப்படி எப்போ பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரா? வீட்டில் நார்மலாக எல்லாரோடையும் நல்லா சந்தோஷமா தான் இருப்பாங்க. கோபமாவும் இருப்பாங்க, அதே சமயத்துல குணமாவும் இருப்பாங்க. ஐயாக்கு கோவம்லாம் வருமா? அது உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். உங்களுக்கு எந்த ஆண்டு திருமணம் ஆச்சு? 1978ல. 2 பசங்க இல்லையா உங்களுக்கு? ஒரு பெண் ஒரு பையன், 2 பேருக்கு திருமணம் ஆயிட்டு பேரம்பேத்தி எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு. ஓகே, சொல்லுங்க ஐயா, எப்போ ஆரம்பிச்சீங்க மேடைகளில் பேசுறதுங்கிறத? மேடைகளம்மா நான் வந்து மயிலம் சிவஞான பாலை சுவாமிகள் தமிழ் கல்லூரியில் தான் நான் படித்தேன். சரி. அப்போ 3வது ஆண்டு படிக்கிற போது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. முருகன் அருளால் கிடைச்ச அந்த வாய்ப்பு வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் ஐயா அவருடைய தலைமையில் தான் அது வாய்ச்சது. முதல் பட்டிமன்றம் அது. அதில் ஒரு 3வது பேச்சாளராக அதில் வந்தேன். அதில் பிரபலமான ஜாம்பவான்கள்லாம் பங்கு பெற்றாங்க. தலைப்பு நினைவில் இருக்கா? கல்வியா செல்வமா அப்படின்றத தலைப்பில் தான் வச்சு பண்ணாங்க. அதில் கல்லூரி மாணவர்கள் சார்பாக நான் அதில் பங்கேற்றேன். அது நீங்கள் பேச்சாளர்னு யார் வந்து அதை உணர்ந்தாங்க? ஆண்டாண்டுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க கல்லூரியில். அந்த போட்டியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 பேர் கலந்துக்கினாங்கன்னா ஆடியன்ஸு ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தரை மட்டும் முன்னாடி அனுப்புவாங்க. அப்போ தான் அவருக்கு தலைப்பே சொல்லி அனுப்புவாங்க. ஓகே. அவர் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே போய் அதை தயார் பண்ணி பேசணும். அப்போ எனக்கு வந்து தமிழும் அறிவியலும்னு கொடுத்தாங்க. அதில் முதல் பரிசு பெற்றேன். ஓகே. அந்த ஒரு அங்கீகாரம் தான் இந்த பட்டிமன்றத்துக்கு என்னை அனுப்புறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு முகூர்த்த நேரம். ஆசிரியர் பணியை எப்போ எடுத்துட்டீங்க, அப்புறம் இதில் எப்படி தொடர்ந்தீங்க? இப்போ 4வது ஆண்டு வந்து மாநிலத்திலே முதல் மாணவனாக வரணும்னு முயற்சி பண்ணி படித்தேன். ஒரு 3 மார்க்கில் 2ஆம் இடத்த அப்போ தான் வர. என்ன படிச்சிங்க? தமிழ் தான். தமிழ். அப்போ எங்களுடைய காலகட்டத்தோட புலவர் பட்டம் முடிஞ்சு போச்சு. 4 வருஷம். அது ஏராளமான படிப்புன்னு சொல்லலாம் வச்சுங்களேன். தொல்காப்பியம் முழுமையும் படித்தோம், நன்னூல் முழுமையும் படித்தோம். அந்த இதோட முடிஞ்சு போச்சுங்க புலவர் பட்டம். எங்கள் காலம்தான் ஒரு புலவருடைய பொற்காலமாக முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நான் இங்கே ஆசிரியர் பயிற்சிக்கு வந்து சைதாப்பேட்டை டீச்சர்ஸ் காலேஜில் படித்து, அப்போ வந்து வலம்புரி ஜான் வந்து லா காலேஜில் படித்தார், நான் டீச்சர்ஸ் காலேஜில் படித்தோம். எனக்கும் அவருக்கும் தான் மேடையில் கடும் போட்டியாக இருக்கும். அதுலேருந்து ஆரம்பிச்சதுங்க அது. அதற்கு பிறகு நான் முதலாக ஸ்ரீபெரும்புதூர் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண பிற்பாடு என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பனமலைன்ற ஒரு கிராமங்க. மிகச்சிறிய கிராமம் அது. பக்கத்தில் அனந்தபுரம்ன்ற போர்டே ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ வந்து பிரபலமாக இருந்தவர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்
திருக்குறளார் ஐயா முனுசாமின்னு ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா திருக்குறள். ஐயாவோட போய் நான் இணைஞ்ச பட்டிமன்றத்தில் ஓ. அவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு தான் வலுவான மேடைகளில் நான் பயணம் பண்ணேன். அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் மட்டும் அவரோட போய் பேசிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ அவரோட முதல் அதிகமான இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். சொல்லுங்கம்மா, உங்க திருமணம் எப்படி நடந்தது? வீட்டில் எங்கள் தாத்தா தான் எல்லாரையும் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம். அப்படியா? பள்ளி படிப்புனா எஸ்எஸ்எல்சி. அப்போவே காலேஜுக்கு சேர்ற மாதிரியும் இருந்தது. அப்புறம் தாத்தா அதுக்குள்ள அவசரப்பட்டு நான் மாட்டேன். அப்படி இல்லை, காலேஜ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, இப்போ அவசரப்பட்டு நான் மாட்டிக்கிட்டேன்னு அவர் சொன்னார். உங்களுக்கு அந்த உணர்வு எனக்கான வந்திருக்கா? அதெல்லாம் வந்ததே கிடையாது உங்களுக்கு. வேடிக்கையா சொல்றாரு. நீங்க கல்யாணம் ஆகி வரும்போதே இவர் மேடை பேச்சுகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? இல்லை, அப்போ ரேடியோ ஸ்டேஷன்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி. மேடையிலையும் பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவர் பேசிட்டு வர்றது, பெண்களை பற்றி பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா குடும்பத்தை பற்றி பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஓரளவுக்கு எங்கேயாவது போனீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க. இவர் பேசுறதுலாம் சரிதான் தோணித்தா, இல்லை இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் தோணும்? இல்லை, எல்லாமே சரியாக தான் தோணுச்சு. எதுவும் மாத்திர மாதிரிலாம் தோணல. அந்த மாதிரி பேசவும் மாட்டாங்க. சரிங்க ஐயா, சொல்லுங்க. அப்புறம் அடுத்த கட்டத்தில் நீங்கள் எப்படி நகர்ந்தீங்க? உலகம் முழுக்க பயணப்பட்டிருக்கீங்க. அடுத்த கட்டம் நகர்ந்தது எப்படி? கட்டம் வந்துங்க, நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, 78 இவங்க இந்த அம்மாவுக்கு சில உடல்நல கோளாறு. உடனே நாங்கள் இடமாற்றம் வச்சுட்டு குரோம்பேட்டைக்கு வந்தேன். ஓகே. குரோம்பேட்டைக்கு வந்த பிற்பாடு நான் குடியிருந்த வாடகை வீடு தான். அந்த பக்கத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சங்கீத வித்வத் சமாஜம்னு நம்ம நண்பர் நாகராஜன் அதை நடத்திக்கிட்டு இருந்தார். சரி. அவர் நான் ஸ்கூல்லலாம் ப்ரேயரில் பேசுகிறதெல்லாம் கேள்விப்பட்டு என்னை கொண்டு போய் ஆன்மீக பேச்சு பேச வச்சார். சபாவில் தான் நான் நிறைய ராமாயணம் 10 நாள் சொன்னேன், மகாபாரதம் 10 நாள் சொன்னேன். இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் சொல்லும்பொழுது உங்களுக்கு கம்பராமாயணம் வில்லிபுத்தூர் அவர் தான் பாடமாக இருக்கும். இப்போ வால்மீகி இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு படிச்சிங்களா, இல்லை கம்பனை தான் பேசுவீங்களா? நான் ஒரே ஒரு 1000 நூல்களையாவது அலசியிருப்போம்மா ராமாயணத்தை பொறுத்தவரையில். இரண்டையும் ஒப்பிடுவேன். ஏன்னா வால்மீகி முழுக்க ராமபிரான மனிதனாவே காட்டுவார். சரி. ஆனால் கம்பன் மனிதனிலிருந்து தெய்வமா காட்டுறார். அந்த வித்தியாசங்கள்லாம் நம்ம மேடையில ரெண்டையும் சொல்ல. வில்லிபுத்தூரார் பாரதத்துக்கும் மகாபாரதம் வியாச பாரதம் ரெண்டும் இருக்குங்க. வித்தியாசம் இருக்கு. அதுக்கும் வியாச பாரதத்தை பத்தி ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி எழுதியிருக்காரு. சரி. அதை முழுமையா படிச்சிருக்கு. நல்லாப்பிள்ளை பாரதம் 18 வகையான பாரதம் இருக்குதுங்க. சரி. அதில் நாங்கள் முக்கியமாக படிக்கிறது வில்லி பாரதம். எனக்கு அதனுடைய தாக்கம் ஏற்பட்டது காரணமே ராஜாஜி தான். வே சிவசுப்பிரமணியம்னு எனக்கு பேராசிரியர் மயிலம் தமிழ் கல்லூரியில். சரி. பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக பேச்சாளர். 4 வருடமும் எனக்கு வில்லி பாரதம் பண்ணும்போது ஒரு நாள் கூட புத்தகத்தை பார்த்ததே கிடையாது. அத்தனை பாடல்களையும் அப்படியே மனசுலேருந்தே சொல்லுவார். இவரை மாதிரி நம்ம அந்த பாடல்களை படிக்கணும், பேசணும் அப்படின்ற ஆசை வந்தது காரணமே அவர் தான். ராகவேந்திர சங்கீத வித்யா சமாஜத்தில் ஒரு பட்டிமன்றம் பண்ணி கொடுங்களேன்னாரு. அப்புறம் தான் நம்ம தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர் ராஜகோபால் ஐயா அவரை வச்சு பண்ணேன். அவர் தான் என்னை பார்த்துட்டு, நல்லா பேசுறியாப்பா, நீ ஏன் வெளியெல்லாம் வரக்கூடாதுன்னு என்னை முத வெளி உலகத்துக்கு கூட்டின்னு வந்தவரே அவர் தான். அதுக்கு பிறகுதான் பல அறிஞர்களுடைய தொடர்பு கிடைச்சது. விழுப்புரம் கம்பன் விழா மேடையில் தான் ஒரு சிறப்பான ஒரு இடத்த இறைவனுடைய அருளால் தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவருடைய தலைமையில் பட்டிமன்றம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. என்ன தலைப்பு? கம்பனியில் மேலோங்கி நிற்பது பாத்திர படைப்பா, கருத்து செறிவா, அந்த மாதிரி ஒரு இதில் பேசணும். ஐயா அப்போ தான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார், நல்லா பேசுகிற தம்பி அப்படின்னார். அதுக்கு பிறகு தான் எனக்கு சன் டிவியில் ஒரு பட்டிமன்றத்துக்கு வாய்ப்பு ஐயாவே. எந்த வருஷம் கிடைச்சது சன் டிவி பட்டிமன்ற வாய்ப்பு? ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அந்த சன் டிவிங்கிற கதவு நமக்கு திறக்கப்பட்டது. 5000 மேடைகள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க. வித்தியாசமான அனுபவங்கள் அப்படிங்கிறது சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு யோசிப்பீங்க? கல்யாண மாலை மூலமாக நீங்கள் நம்ம பட்டிமன்றத்துக்கு அழைச்சி போகிறீங்க. 2 முறை நான் யூஎஸ் வந்த போதும் சரி, கென்யா அமைப்பில் நம்ம பேசணும், நைரோபியில் நம்ம பேசுனதும் சரி, துபாயில் பேசியிருக்கோம். எல்லா இடங்களிலும் நான் பார்த்துருக்கிற மிகப்பெரிய உண்மை என்னன்னா, இங்கே நம்ம ஊரில் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய தமிழருடைய தாய்மொழி பற்று, உறவுகளுடைய பெருமை இதை விட பல மடங்கு அங்கே அதிகமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நாம் எதை இழந்து பிரிஞ்சிருக்கிறோமோ அது மேலே தான் நமக்கு ஆசையும் பற்றும் அதிகமாக இருக்குன்றதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நம்பிக்கைக்கு உரியவங்களாக அந்த மண்ணில் செயல்படுறது, உழைப்பை முன்னிறுத்துறது, எல்லா சிறப்பம்சங்களும் நமக்கு
நான் பார்த்த உண்மை. ஓகே. இப்போது உங்களுடைய காலகட்டத்தில் அதற்கு பிறகுமே சரி, எத்தனையோ பேர் ஆசிரியராக இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்து அதே மாதிரி வாழ்ந்து அதே மாதிரியே முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தனித்து வந்தீங்க. இதற்கெல்லாம் எது உந்து சக்தியாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வகுப்பறை தாம்மா உந்து சக்தியாக இருந்தது. சரி. அதை 45 நிமிஷம்னா 45 நிமிஷம் பிள்ளைகளுடைய பார்வை மொத்தம் என்னிடத்துல தான் இருக்கும். நான் அதுக்கு முன்கூட்டியே தயாரிப்பேன். அந்த வகுப்பறையை எப்படி அவன் கவன சிதைவு இல்லாமல் என்கிட்டயே இருக்கணும். ஒரு ஆசிரியர் எப்போ ஜெயிக்கிறாருன்னு தெரியுங்களா? ஒரு நாள் லீவு போட்டுட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போனார்னா 10 பசங்க சுற்றி நின்றுட்டு, போங்க சார், ஏன் சார் லீவ் போட்டீங்க, ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கொஞ்ச நாள்னா நாம் ஜெயிச்சிட்டோம். என்ன சார் ஒரு வாரம் லீவுனாங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நாம் அங்கே போகவே வேண்டான்னு அர்த்தம். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. சத்தமாக பேசுவேன். அப்படி சத்தமாக பேசி அவனோடு நான் இணைஞ்ச ஒரு தான் என்னுடைய மேடைக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஒரு செய்தியாக சொல்கிறத விட செய்தியோட நகைச்சுவை உலகையிலும் கலந்தா அவன் எப்படி ரசிப்பான்றது வச்சு நான் இணைச்சு பேசுனதுனால தான் இன்றைக்கி மேடை உலகத்தில் நகைச்சுவையை கையாளுறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் அந்த வகுப்பறை தான். அருமை அருமை அருமை. ரொம்ப நான் 2 விஷயத்தில் உறுதியாக இருக்கிறவன். ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தர்றது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கரெக்ட். ரொம்ப ரொம்ப சரி, ரொம்ப சரி. அன்றைக்கு இருந்த மாணவர்கள் கொள்முதல் செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. பிள்ளையார்கிட்ட போய் பிள்ளையார் நான் பரீட்சை வருதுன்னா பசங்கள்லாம் போய் சாமி கும்பிடுவான், நல்லா எழுதணும்னு. இப்போ வாத்தியாருங்க போய் சாமி கும்பிட்றான், எந்த பையனாலும் எனக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு. நீங்கள் சொல்லுங்கம்மா. ஐயா வந்து பிள்ளைகளோடு அவ்வளோ ஏய்ந்து வாழ்க்கையை நடத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை வளர்க்குறதுல ஐயாவோட பங்கு என்ன, உங்கள் பங்கு என்ன? எனக்கு வேலையாக இருக்கும்போது இவர் பார்த்துப்பார், இவர் வெளியில் போனால் நான் பார்த்துப்பேன். அதை போல் எல்லாமே படிக்கிறதுலேருந்து எல்லாமே. வீட்டு வேலைகள் இல்லாமல் ஐயா செய்வாங்களா எல்லாமே? செய்வாங்க. இல்லை, நீங்கள் சிரிச்சுன்னு சொல்கிறத பார்த்தா வேறு மாதிரி இருக்கேன். அப்படி இல்லை, நல்லா சாப்பிடுவாங்க எனக்கு தெரியும். அங்கே செய்வாங்களான்னு. வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி வெளியில் போனாலும் சரி பார்த்துப்பாங்க. அவரோட எல்லா ஊர்களுக்கும் பயணப்படும் பொழுது குழந்தைங்க பிள்ளைங்க சின்னவங்களா இருக்கும்பொழுது அவர் விட்டுட்டு ஊருக்கு போனார்னா எப்படி இருக்கும்? சின்னவங்களா இருக்கும்போது நான் போனதில்லை. நீங்கள் போனதில்லை? நான் போனதில்லை. ஸ்கூல் படித்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளைங்களோடையும் போயிருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் அதிகமாக போகிறோம். அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் அதிகமாக போகிறது. எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பாணி செட் ஆயிருக்கு, நகைச்சுவை கலந்து அந்த கருத்துக்களை கொடுக்கறதுன்னு. அந்த பாணிக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தீங்க, எப்போ உணர்ந்தீங்க மக்களுக்கு நகைச்சுவையாக தான் கொடுத்தாதான் சரியாக இருக்குங்கிறத? அது நகைச்சுவையாக தான் கொடுத்தா தான் மக்களுக்கு எளிமையாக போய் சேருன்றது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் திருக்குறளார் ஐயா. ஒரு உதாரணத்தை சொல்லி அதுக்கு பிறகு குறளை கொண்டு வந்து நிறுத்துவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஐயா கணசிர்சபேசன் ஐயா இடையில போடுற நகைச்சுவைகள்லாம் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு. கல்யாண மாலையில் சொன்னார் அவர், கடனை உடனே வாங்கி கடனை உடனே வாங்க முடியாதுமா அப்படின்னு. அவரு சொன்னதுலேயே டிரைவர் பேரு கோவிந்தன். சரி. அந்த கார் வேகமாக, நான் உண்மையில் அவர் கூட இருக்கிறேன். சரி. மண் ரோடு அப்போல்லாம் வளைக்க முடியாத இடத்துல ஸ்டேரிங்கை வளைச்ச போது ஸ்டேரிங் கையில் வந்துடுது. அப்போ ஐயா என்ன பண்ணுறாரு, கோவிந்தா கையில் என்னன்னாரு, சக்கரம் சுவாமின்னா. உடனே ஐயா கேட்டார், சங்கு எங்கேன்னாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்கன்னா. ஒரு காமெடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, கிரியேட் பண்ணுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். ரொம்ப அருமையாக சிறப்பாக பண்ணுவார். தமிழறிஞர் சாலமன் பாப்பையா கொடுக்குற கவுண்டரில் அவையே அள்ளியும் போகும். அதே நம்ம வெளிப்படையாக தனியாக பேசணும்னா அது சாதாரண சொல்லு. ஆனால் அந்த இடையில கூட்டமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அதுக்கு வலிமையே ஜாஸ்தி. அப்போ இதெல்லாம் எனக்கு இப்படிலாம் பேசணும். அதே மாதிரி புலவர் கீரனுடைய சொற்பொழிவு நான் கேட்பேங்க. மற்றவங்க கதையாக சொல்லுவாங்க, அவர் நாடக பாணியில் கொண்டு நிறுத்துவார். அதுக்கு பிறகு தான் ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் உள்ளூர் இந்த செய்திகளை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் ஆரம்பிச்சது. அது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து நம்ம இல்லை, அது ரைட்டு. அப்போ நீங்கள் ஒரு மேடை ரொம்ப டஃப்பாக போயிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய நகைச்சுவை மூலமாக அந்த மேடையை எளிமைப்படுத்தின ஞாபகம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? 10 நாளைக்கு முந்தி கூட ஒரு மீட்டிங் நடந்தது. சரி. பழமை புதுமை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சரி. நான் சொன்னேன், எல்லாமே நீங்கள் பழமையை நோக்கி போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகு தெரியும். சின்ன வயசில் நாங்கள்லாம் அந்த உண்டின்னு ஒன்று இருக்கும், மண்ணால் செய்யப்பட்ட உண்டி. அதில் என்ன பண்ணுவோம், வாய் சின்னதாக இருக்குங்க, அதில் காலனா அரையனா ஒரணா ஒரு காயின்லாம் போட்டு வைப்போம். ஆனால் அது ஃபுல்லாகிடுச்சுன்னா அவசரத்துக்கு ரப்பருக்கோ பென்சிலுக்கோ பணம் தேவைப்பட்டதுன்னா அது எடுக்க முடியாது. அதை தலைகீழ வச்சு
நமக்கு இந்த ஊக்கு மாட்டுவாங்க தெரியுங்களா, அந்த பின்னுன்னு பேர். அந்த பின்னை பிரிச்சுட்டு அந்த பின்னினுடைய முனையினால் அப்படி தள்ளி 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 1-2 கீழே கொட்டுவோம். அதுலேருந்து காசு எடுக்கிறதுக்கும் பின் தேவைப்பட்டது. இப்போ ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கும் பின் நம்பர் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து ஒரு கலகலப்பை எடுத்துட்டு போறது. ஏன்னா நாம நல்லா பேசினா தானே அடுத்தவங்க அதை எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்க நடுவர் பொறுப்புங்கிறத எப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சீங்க? நடுவர் பொறுப்பு ஒரு 20 வருடத்துக்கு. 20 வருடம். அதாவது விழுப்புரத்தை கம்பன் விழாவிலே கொடுத்தேன். அதுக்கு பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் படிப்படியாக எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து அவங்க நிறைய விஷயம் உங்களை பற்றி சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அடடா இவங்களால் தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு யோசிக்கிற விஷயம் என்ன? அம்மா நீ இதை கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் என்ன? என்னுடைய செல்ஃபோன் ரிங்டோனே அவங்க பேரில் தான் வரும். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். அந்த அருள்மொழின்ற பேர் அதில் வர்றதுனால வச்சுருக்கேன். அடடா, அப்படி நினைவில். ஏன்னா வெளியில் போயிட்டா மனைவி மறந்தா நல்லதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் கொஞ்சம் பயம் வரும் இல்லையா? அவர் வீட்டை விட வெளியே போனாதான் அதிகமா நினைக்கிறேன். அப்படி ஏன் ஃபோன் பேசிட்டே வீட்டுல பேசுறத விட வெளியில போனாதான் அடிக்கடி அது தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்று என்னென்னா, அவகிட்ட இருக்கிற ரொம்ப பிடிச்ச குணம், ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து வீட்டில் ஒரு சிலிண்டரோ ஸ்டவ்வோ எல்லாம் கூட கிடையாது. எங்களுக்கு விறகு அடுப்பு தான் வச்சுருந்தோம். நானும் எங்கள் அம்மாவை தான் இருந்தோம். அதனாலே விடாது. அந்த விறகு அடுப்புலேருந்து ஆரம்பித்து அப்புறமா மண்ணெண்ணெய் ஸ்டவ்வுக்கு வந்து, அதுக்கு பிற்பாடு கேஸ் ஸ்டவ் வந்து, அதுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் நாங்கள் டிவியே வாங்கி வச்சேன். ஆனால் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம், எதையும் கேட்க மாட்டோம். அந்த ஒரு தனித்துவம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கே பெரிய காரணம். சாலமன் பாப்பையா ஐயா டீமுக்கு நீங்கள் வந்தது, அந்த பயணம், உங்களுடைய அந்த திருமதி பாரதி பாஸ்கர், திரு ராஜா இவர்களோடு உங்களுக்கு ஏற்பட்ட பயணம், அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். அந்த அனுபவங்கள்லாம் புத்தகமாக எழுதலாம். சரி, இப்போ அதுக்கு நேரம் இல்லை, சொல்லிவிடுங்க. ஏன்னா ஒரு மனிதன் எந்த உயரத்துக்கு போனாலும் எப்படி எளிமையாக இருக்கணுன்றது ஐயா கிட்ட கற்றுக்கிட்ட பாடம். நான் ஒரு தடவை நான் கண்ணால் பார்த்தது, ஐயாவோட பயணம் பண்ணி ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஆனால் அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஓடி வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க ஐயா கூட. அப்படியே ஏறவர் இறங்கி வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அந்த காட்சியெல்லாம் மறக்கவே மாட்டேன். அவ்வளவு உயரத்தில் இருந்த ஒரு மாமனிதர் அந்த எளிமையாக வந்து எல்லோரோடும் பழகிறது. ரெண்டாவது, அவரை போகிற இடங்களெல்லாம் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி மக்களுக்கு ஒரு இருக்கிற ஆர்வம், உற்சாகம், கைத்தட்டல், இதெல்லாம் நான் பார்க்குற போது ரொம்ப வியந்து போயிடும். நாமெல்லாம் இன்னும் எவ்வளவு எளிமையாக இருக்கணும், எவ்வளவு அடக்கமாக இருக்கணும், பணிவாக இருக்கணுன்றது தான் எங்களுக்கு ஒரு லெசன். அது அதே மாதிரி நான் வியந்து போன பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கரும் நம்ம ராஜா சார். நாங்கள்லாம் மேடையில் போகிற போது தான் கைத்தட்டல் கிடைக்கும். அவங்க பேர் சொன்னாலே கைத்தட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களிடத்தில் ஒரு பாப்புலரான ஒரு சிறப்பு இன்றைக்கி இருக்குது. கடவுளால் அது இன்னும் மேலும் மேலும் அது வளரும். இப்போ இருக்கிறவங்கள்ட்ட அவசரம் அதிகமாக இருக்குது. அவசரம், மனசு விட்டு எதுவும் பேசுறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவும் இருக்கு. ஒருத்தர் எங்கேயும் போறது வர்றது கூட யாருக்கும் சொல்றது இல்லை. விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது தியாகம். இது பெத்த தாயிடத்திலிருந்து கிடைக்கிற மிகப்பெரிய வரம். அது எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடைக்காது. 2006 தேசிய விருது மேதகு அப்துல் கலாம் அவருடைய திருக்கரத்தினால் தான் நான் பெற்றேன். ஐயாவோட ஒரு நாள் நான் அங்கே இருந்தேன். கல்யாண மாலை மணமகனையும் மணமகளையும் தேர்வு செய்கிற அந்த நிகழ்ச்சியோடு அன்னை தமிழுக்கு செம்மை சேர்க்கிற, தமிழுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பதாகத்தான் கல்யாண மாலையை நான் பெருமையாக பாராட்டுறேன். Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful.